ஹாய் ஹலோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல வந்து நம்ம இங்க பாருங்க, சிகப்பாவுல் சிகப்பாவுல் வச்சு நம்ம ஒரு புட்டு பண்ண போறோம். சிகப்பாவுல் நம்ம கேவுரு புட்டு பார்த்துக்கிறோம், அரிசி புட்டு பார்த்துக்கிறோம். பாருங்க, சிகப்பு அவல்ல வந்து நம்ம ஒரு புட்டு பண்ண போறோம். இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடியா அரைச்சுக்கணும். இது நல்லா மிக்சியில போட்டு பொடியா அரைச்சிட்டு வந்துருங்க. இதை வச்சு நம்ம புட்டு பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க. பாருங்க, இந்த மாதிரி பொடியா பண்ணின்னு வந்துருங்க. இந்த மாதிரி அவுல வந்து நல்லா பொடியா இந்த மாதிரி நொய்யா பண்ணின்னு வந்துருங்க. நான் 2 கப்பு அவுல் எடுத்துக்கிறேன். 1 கப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, இன்னொரு கப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அவுல் சிகப்பு அவுல வந்து நம்ம ஒன்றும் அதிகமாக பொடியாக பண்ணிக்கணும். நல்லா பாருங்க, ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இது வந்து பெசினா கொஞ்சம் சுடு தண்ணி வதவதானே, ரொம்ப சூடும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. பாருங்க, லைட்டான தண்ணி, சுடு தண்ணி. அதை வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க. ஏன்னா இது வந்து பலன்னு வரணும். அப்போ தான் புட்டு வந்து நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரவை பாருங்க, கட்டி இல்லாமல் நம்ம இதை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்க, பிடிச்சா இப்படி வரணும். பிடிச்சி இப்படி வரணும், இப்படி உதிரணும். இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விதன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ இதை நம்ம ஆவியில் போட்டு வேக வச்சுக்கலாம். கரெக்டான பக்கம் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வச்சுக்கோ, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம இதில் அந்த புட்டை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வெந்தால் போதும், புட்டு ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் போதும். அமுக்கி விட்டு நம்ம துணியை மூடிடுங்க. மூடி 5 நிமிஷம் விடுங்க, வெந்துடும் ஆவியில். அது பாருங்க, ஆவி வந்துடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. மூடி திறந்து பாருங்க, புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, வெந்து போச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு புட்டை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, சூடாக போட்டோம் புட்டு. பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்துடுங்க சுத்தமாக. சூடாக இருக்குது புட்டு. இதில் வந்து நம்ம வெல்லம் 2 அவல் 2 கப்பு போட்டுக்கிறோம். 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்டு. 1 கப்பு வெல்லம் போட்டு நல்லா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. 2 கப்பு அவலுக்கு 1 கப்பு வெல்லம். நான் நாட்டு வெல்லம் போட்டுருக்கேன். வெல்லம் அது சர்க்கரை இல்லை, நாட்டு வெல்லம். நல்லா சூட்லேயே கலரி விடுங்க, கரைஞ்சிரும். சர்க்கரை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெல்லம் போட்டுருக்கிறேன், சர்க்கரையும் போட்டுக்கோங்க. 2 கப்புக்கு 1 கப்பு எடுத்துக்கோங்க. சர்க்கரையாக இருக்கட்டும், வெல்லமாக இருக்கட்டும். அது நல்லா சூடுது ரொம்ப. அப்போவே சூட்லேயே வெல்லத்தை போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம கலக்காவை நான் இங்கே பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு அரை கப்பு கலக்காய் எடுத்து பாருங்கள். கலக்காவை எடுத்து நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். கலக்காய்
ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலக்காய் போட்டால். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம், கலக்காய் பாருங்க, கலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கிறேன். ஒன்றும் பாதியமாக கலக்காவும் பொடி பண்ணி போட்டுக்கோ. வெல்லம் கரைஞ்சிரும் சூட்டில், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவல் உப்புமாவு அவல் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். அவல் புட்டு பாருங்கள். தேங்காய் ஒரு கப்பு திருவி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உதிராக பாருங்கள். புட்டுன்னா எப்படி இருக்கணுங்க, இந்த மாதிரி புட்டு பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, நல்லா கலக்கிட்டோம் பாருங்க. இது வந்து சிகப்பு அவலில் வந்து நம்ம புட்டு பண்ணிக்கிறோம் பாருங்க. எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு பாருங்க. ஒரு உதிரா இதில் கலக்காய் போட்டு இருக்கிறோம், தேங்காய் போட்டு இருக்கிறோம், வெல்லம் போட்டு இருக்கிறோங்க. சர்க்கரை வேணால் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் அதை போட்டு இருக்கிறேன், வெல்லம் நாட்டு வெல்லம் போட்டுக்கிறேன். எது வேணுமோ உங்களுக்கு அதை போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. சூப்பராக உதிரா எப்படி வந்தது பாருங்க, நல்லா இருக்கு. இந்த புட்டு வந்து ஈஸியாக பண்ணலாம் சீக்கிரமாக. ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியானது அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவல், ராகி எல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் அவல் போட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் புட்டு பண்ணிக்கோங்க, பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. எப்போவுமே இது செய்யுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த புட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு டிஷ்ஷில் நம்ம பார்ப்போம்.